நமஸ்காரம். ஆதிப்பிதா தனிப்பெருங்கருணை தனித்தலைமை பெரும்பதி தெய்வத்தை போற்றி வணங்கி அவர்கள் பதம் போற்றி என்னுடைய இந்த உரையை இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி அனந்தாதி தேவர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் சக நண்பர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம், சிரம் தாழ்த்திய நமஸ்காரம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆரம்பத்தில் புதுசாக வர்றவங்களுக்காக சில விஷயங்களை தெய்வம் அற்புதமாக நடத்தின சில சம்பவங்களை பற்றி நாம் 2 பகுதியாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அந்த 2 பகுதி என்ன அப்படின்னா, இறைவனை பற்றின விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இறைவன் அப்படிங்கும்போது நமக்கு பல கேள்விகள் பல பேர்த்துக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை பேசிக்காக அடிப்படையாக சில விஷயங்களை நம்ம கூர்ந்து நோக்கி நம்ம அறிவுக்கு புரிதலை உருவாக்குற மாதிரி தெய்வம் நிறைய விஷயங்கள் நடத்தியிருக்கிறாங்க. அந்த கல்கி அவதார மூர்த்தி இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சமாச்சாரங்களை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அவங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா அவங்களுடைய வாக்கை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, அவங்களுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. நான் எப்பவுமே சொல்லும்போது இறைவன் வருகை இந்த உலகத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத சுருதி, உக்தி, அனுபவம் அப்படின்னு 3 விஷயத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டது செயல், நிரூபணை, சாட்சி. இது அந்த இடத்துக்கு போய் நீங்கள் இந்த செயலெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்க. தெய்வம் என்ன சொல்கிறாங்க, வந்திருக்கிற அந்த அவதாரமூர்த்தி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், அப்புறம் நான் அந்த மெயின் டாபிக் போகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி விஸ்வரூப தரிசனை பற்றி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு காமிச்சாரே, அதை பற்றி பேச்சு எங்கேயுமே காணோமே. அப்போது யுகந்தோறும் வருவேன் சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்ன அந்த ஆதி பரம்பொருள் இதை விட மோசமான காலமானி பூமிக்கு வரப்போகுது. இப்போ எவ்வளோ மோசமான காலம் இருக்குது, எந்நேரம் வந்திருக்கணுமே. அப்போது அந்த புத்தகத்தையே படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, இல்லை வந்திருக்கணும்னு போய் தேடுவீங்களா? எது நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி. கால கொடுமை, இதை விட கொடுமை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்குது இப்போது. அப்போ நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும் நம்ம வந்திருக்கிறத. அப்படிப்பட்ட அந்த அவதாரமூர்த்தி புதுசாக வர்றவங்களுக்காக புதிதாக இந்த ஞானப்பாதையில் ஞானத்தை பற்றி ஆசை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவு கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த கேள்வி கணைகளை புரிய வச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற காலத்தில் கேட்குறதுக்கு பழக்கிறாங்க. எப்படி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணும். நீங்கள் திருக்குறளில் கூட பார்த்தீங்கன்னா கேள்வின்னு ஒரு அதிகாரமே இருக்குது. கேள்வி கேட்காத பேர்களுக்கு பிடுங்கப்படும் ஞான நிலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்கல அப்படின்னா, ஆனால் அதே சமயம் அந்த கேள்வி யதார்த்தமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போது யதார்த்தமாகவும் இந்த 3 ரூல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதான் ஒரு விஷயத்தை எப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு கூட அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒரு பிரமாணம் வேணும், நிரூபணை, சாட்சி, செயல் வேணும், அதுக்கப்புறம் சுருதி, யுக்தி, அனுபவம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து வந்தால் தான் ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்மானமாக எடுக்கணும். யாரோ ஒரு கதை சொன்னாங்க நீங்கள் கேட்டுட்டு போயிட்டுருக்கிறதல்ல. அப்போ இந்த இடத்துக்கு இந்த எல்லைக்கு ட்ராவல் பண்ணி ஒரு 2 ஆண்டு காலம் நீங்கள் பயணம் பண்ணணுங்கிறத எப்போ நான் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் தெய்வம் நடத்தின ஒரு ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் தெய்வம் நம்ம சிந்திக்க தூண்டுவாங்க. அப்படி நடத்தின ஒரு திருவிளையாடல் இங்கே அரங்கேறியது. ஏன்னு கேட்டால், தெய்வம் ஒரு சமயம் சபையில் நாங்கள் தெய்வம்னு சொல்கிறத எங்கள் குருபரான நாங்கள் தெய்வம்னு சொல்லி தான் பழக்கம். அப்போது இதை பற்றி பின்னாடி பேசுவோம். அப்போ அவங்க ஒரு சபையில் கொலுவிட்டு இருக்கும்போது அவங்க திருமுன் அவங்களுடைய ஆசனத்துக்கு முன்னாடி இருந்த சீடர்கள் சில விஷயங்களை சம்பாஷணை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உலகத்தில் பிரஸ்தாபமாக ஓடுது. அப்படின்னு சொன்னோடனே அதை பற்றி தெய்வம் உடனடியாக 2 குரூப்பாக பிரித்து ரெண்டு பேர்த்தையும் அதை பற்றி பேச வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் என்ன ஒரு குரூப்புக்கு தெய்வம் இருக்குதுன்னு ஆர்கியூமெண்ட்டும், இன்னொரு குரூப்புக்கு தெய்வம் இல்லைங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டும் அங்கே நடக்குது. ஸோ 2 பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்குது. இதை கவனிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு குரூப் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு குரூப் தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டும் இது நடந்துகிட்டு இருக்கும்போது இது சில மணிகள் நடந்துகிட்ருக்குது. அப்போ இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெய்வம். அப்போ அவங்க திரும்ப இந்த 2 குழுவும் போட்டி போட்டு அவங்களுடைய சாட்சிகள், அவங்களுடைய விவரங்களையெல்லாம் எடுத்து வச்சு பங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த தெய்வத்தினுடைய அந்த நிலை அவங்க கடைசியாக எப்படி அந்த ஒரு தீர்ப்பு கொண்டு வந்தாங்கங்கிறது ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம். அங்கே ஏற்கனவே இறைவன் உண்டு, இறைவன் இல்லை அப்படிங்கிற 2 பங்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது
தெய்வம் என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பை வந்து இன்னொரு பிரச்சனையாகவே உண்டு பண்ணி விட்டுறாங்க. என்ன அப்படின்னா, தீர்ப்பு சொல்ல வந்தவங்க உண்டா இல்லையான்னு எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தெய்வம் என்ன பண்ணுறாங்க, மூணாவதாக பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கும்போது புதுசாக ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சுடுறாங்க. நீ உண்டுன்னு சொல்கிற, நீ இல்லைன்னு சொல்கிற, சரி உண்டுன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி, இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அப்படின்னு தெய்வம் என்ன அவங்க விவரத்தை முன் வைக்கிறாங்கன்னா, என்னுடைய கேள்வி இறைவன் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. இறைவன் என்றால் என்ன? அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இறைவன் உண்டா இல்லையான்னு 2 பிரச்சனை ஓடிட்டுருக்கிறப்போ, ஆனால் அவங்க பாருங்கள், திருமணம் இது நடக்குது, அவங்க தான் அந்த இறைவன். ஆனால் இறைவனுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இறைவன் உண்டா இல்லையாங்கிற பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 விஷயங்களை சொல்லி திரும்பி நான் அந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 2 பிரச்சனையில் 2 பேர் போராடும் போது 3வது ஒரு பிரச்சனை உருவாக்குறது எப்போவுமே இறைவனுடைய ஒரு குணம். ஓகேங்களா? ஸோ தீர்ப்பு வந்து அந்த மாதிரிலாம் அவங்க பல வகையாக கையாளுவாங்க. இறைவனுடைய தீர்ப்பு கையாளுற விதம் பல வகையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன புராண காலத்து கதையில் இது ஒரு சின்ன சமாச்சாரத்தை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். இதே மாதிரி 2 குரூப்புக்கு பிரச்சனை நடக்கும்போது 3வது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தவங்க அப்படின்னு என்ன நினைக்குன்னா, திருவண்ணாமலையில் அடி முடி நடு தேடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அங்கே வந்து நம்ம விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி நடக்குது. என்ன போட்டின்னா, யார் பெருசு, ஓகேங்களா, அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடக்குது. யார் பெருசுங்கிற பிரச்சனை நடக்கும்போது பல மாதங்கள் பல வருடங்கள் அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் நடக்குது, அவங்களுக்குள்ள தெளிவடைய முடியல. அதனால் இந்த பஞ்சாயத்தை தீர்த்துக்கிறதுக்காக 3வது ஒரு நபர்கிட்ட போகிறது பழக்கம். 2 குடும்பத்துக்கு பிரச்சனைனா 3வது ஒரு நபர்கிட்ட போகிற மாதிரி சிவபெருமான்கிட்ட வந்து அன்றைக்கே இந்த தீர்ப்பு கேட்குறாங்க. இது திருவண்ணாமலை நடந்த ஒரு புராண கதையாக அது சொல்லப்படுது. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க, உங்கள் 2 பேத்துல யார் பெருசு அப்படிங்கிறத இந்த இடத்துல பாருங்கள், தான் பெருசுன்னு சொல்லணும். அப்போ தான் பெருசுன்னு சொல்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா, தான் பெருசுன்னு சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முடியையும் என்னுடைய அடியையும் யார் கண்டுபிடிக்கிறீங்களோ போய் தொடர்றீங்களோ அவங்க தான் பெருசுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாரு. அப்போது ஒருத்தர் வந்து இந்த அன்னப்பறவையினுடைய அவதாரம் எடுத்து அந்த அன்னப்பறவை மேலே உட்காந்துட்டு மேலே போனதாகவும், விஷ்ணு வந்து இந்த காட்டு பன்றியினுடைய அவதாரம் எடுத்து கீழே பூமியை எடுத்துக்கிட்டு அடியை காங்கிறதுக்கு முடியை காங்கிறதுக்கு 2 பேரும் பயணம் பண்ணி பல வருடங்கள் ஆகியும் திரும்பி வர முடியல அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை சொல்லி, அப்போ கடைசி அவங்களுக்கு பார்க்க முடியலன்னு வந்து சொல்லும்போது இப்போ யார் பெருசுன்னு நிரூபணம் ஆச்சுங்க. அப்போ 3வது இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது 3வது தன்னை ரெப்ரசன்ட் பண்ணி தானும் பெருசுங்கிறத அந்த இடத்துல அவங்க மறைமுகமாக வெளிப்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம சாலையிலையும் இந்த மாதிரி இந்த 2 குழுவுகளுக்குள்ளே பிரச்சனை நடக்கும்போது இறைவன் உண்டா இறைவன் இல்லையா அப்படிங்கும்போது இறைவன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கொண்டு முன் வைக்கிறாங்க. இந்த கேள்வியினுடைய வல்லமையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெய்வம் எவ்வளோ கூர்வுண்டு அதை பார்த்துருக்குறாங்கிறது நமக்கு புரிதல் வரும். அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்குவோம். நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றேன். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்ன கேட்குறேன்னா, உங்கள் உப்பு இருக்குதான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன செய்வீங்க, இருக்குதுங்கண்ணா உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இதே என்னோடய இன்னொரு நண்பரை கேட்குறேன். அவர் வந்து ஒரு கடை வீதியில் ஏதோ ஒரு ஒரு காரில் நிறுத்தி நடு ரோட்டில் எங்கேயோ பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், உப்பு இருக்குதுங்களான்னு கேட்குறேன். பெரும்பாலும் இருக்காது இல்லைங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இருக்குதுன்னு சொன்ன நபரும் இல்லைன்னு சொன்ன நபர் கேட்டது நான் 3 பேர்த்துக்கும் அப்போது இருக்குது இல்லை அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வரும்போது என்னென்னா, உப்பு இருக்குதா அப்படின்னு என்ன அர்த்தங்க, அவர் உப்பு ஏற்கனவே தெரியும்னு அர்த்தம். கேட்டவர் என்ன சொல்கிறாரு, இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன அர்த்தம், உப்பு ஏற்கனவே தெரியும்னு அர்த்தம். இன்னொருத்தர் நடு ரோட்டில் வச்சு காரில் ஒருத்தரை பார்த்து சந்தித்து நான் கேட்குறேன் உப்பு இருக்குதான்னு கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட உப்பு இப்போ இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கும் உப்பு தெரியுதுன்னு அர்த்தம். அப்போ இருக்குது இல்லைங்கிற ஆர்கியூமெண்ட் எப்போது நீங்கள் முன் வச்சிங்கன்னா அதுக்கு என்ன விவரம் அப்படின்னா, அந்த பொருள் 2 பேர்த்துக்குமே தெரியும்னு அர்த்தம். அப்போ 2 தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு தான் இருக்குது இல்லைங்கிற ஆர்கியூமெண்ட்டே பண்ணணும் ஒழிய கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு 2 கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இருக்கிறாரா இல்லையாங்கிறது முக்கியம் அல்லப்பா. கடவுள்னா எதை கடவுள்னு நீ சிந்திக்கிற, உன் நினைவில் எதை கடவுள்னு வச்சுருக்கிற அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மிக முக்கியமான பகுதி 1. இன்றைக்கி நம்ம பேசுகிற டாப்பிக்கில் பார்ட் 1 இது. அப்போது எதை கடவுள்னா, இன்றைக்கி நாம் உலக சம்பிரதாயத்தில் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுளாக வச்சு கும்பிட்றோம். பஞ்சபூதத்தை நம்ம கடவுளாக வச்சு கும்பிட்றோம். கோயில் ஆலயங்கள் வழிபாடுகள் ஆகாயத்தை கடவுளாக பார்த்து கும்பிட்றது உண்டு, இல்லை ஒரு திசையை பார்த்து கும்பிட்றது உண்டு, இல்லை ஒரு உருவத்தை வச்சு கும்பிட்றது உண்டு. இப்படி பல வகையில் நெருப்பை வச்சு கும்பிட்றது உண்டு. இப்படி பல வகையில் அவங்களுக்கு சம்பிரதாயத்தில் ஏதோ ஒன்று இப்போதைக்கு டெம்பரரியாக நம்ம ஏதோ ஒன்று வச்சு கும்பிட்டுருக்குறோம்.
அப்போ தெய்வம் வந்து இந்த கேள்வி தான் இருக்கும், எதை கடவுள்னு நீ கற்பனை பண்ணி வச்சுருக்கிற அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்க. எதை கடவுள்னு சொல்கிறதுங்க, எதை பார்த்தாலும் நம்ம கடவுள் கடவுள்னு பார்த்து பார்த்து பழகியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி ஒரு சமுதாயம் உண்டாயிருச்சு. ஒரு சமுதாயம் அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி அவங்க ஏதோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து நம்ம ஒரு சிலையில் கோயில் இப்படின்னு நம்ம ஏதோ ஒரு பிரதிபிம்பத்தை வச்சு நம்ம வந்து கடவுள் கடவுள் நினச்சிட்ருக்கோம். அப்போது தெய்வம் அற்புதமான கேள்வி, கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறதோட மிக முக்கியமான கேள்வி உங்கள் நினைவில் நீங்கள் இருத்திக்க வேண்டிய கேள்வி என்னென்னா, கடவுள் என்றால் எது அப்படிங்கும்போது இது பகுதி 1. சரி, இது தெய்வம் அற்புதமாக நடத்தி அந்த சத் சங்கத்தை அன்றைக்கி அந்த பகுதியை இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தினாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பரம்பூரில் அந்த இடத்துல அந்த நிறுத்தின அந்த விஷயத்துக்கு ஒரு சிறு விவரத்தை நாம் இன்றைக்கி நடைமுறையில் நம்ம தமிழ் தேசத்தில் இருக்கிறனால தமிழ் தேசத்தில் இதை பற்றின ஒரு தெளிவான அணுகுமுறை இருக்குது. அந்த கல் தோன்றி முன் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய தமிழ் மொழி இல்லைங்களா? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம ஊரில் நமக்கு தெய்வத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவனுடைய இறுதி காலம் வரைக்கும் நீங்கள் அவன் தெய்வம்னு எப்படி ட்ராவல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டாந்து தெய்வங்கிறத கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. எது தெய்வம்னு கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதைத்தான் நாம் இப்போ 2வது பகுதியாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2வது பகுதியில் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம நடைமுறை தமிழில் எது தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் கோத்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நாம் இன்றைக்கி இந்த நடைமுறை உலகத்தில் நாம் பேச்சு தமிழில் நமக்குள்ளே வந்து ஞானத்தை வந்து தெளித்து வச்சுருக்குறாங்க, ஞான முத்துக்களை. அந்த ஞான முத்துக்களை வந்து நம்ம எடுத்து கோத்து பார்த்தோம்னா அற்புதமான பதில். அப்போது முதல் கேள்வி மறந்துடாதீங்க, தெய்வம் எடுத்து வச்சது எதை கடவுள் என்று சொல்கிறாய். ஓகேங்களா? இப்போ 2வது நம்ம அதுக்கான பதில் தேடிட்டு வர்றோம். ஓகேங்களா? அப்போ எதை கடவுள்னு சொல்லும்போது அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா? எதை செய்தால் கடவுள் என்று ஒத்துக்கொள்வாய். இப்போது நான் வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறேன், அதை பணம்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஏன்னா செல்லுபடியாகுது. அப்போ அந்த பணத்துக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா? அப்போது அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது இல்லைங்களா? ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் டாக்டர் என்னை டாக்டர்னு ஒத்துக்குவீங்களா? என்னை கலெக்டர்னு ஒத்துக்குவீங்களா? அப்போ சில அதிகாரம் என் கையில் இருக்கும், சில செயல்கள் என் கையில் இருக்கும். அப்போது இந்த முதல் கேள்விக்கே பதில் 2வது என்ன கொண்டு வர்றாங்கன்னா, எதை செய்தால் கடவுள், எந்த செயல் உடையது கடவுள். ஓகேங்களா? எது எதிர்பார்க்குற கடவுள் இருந்து உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, அந்த எதிர்பார்ப்புக்கு கடவுள் வந்தால் தான் பண்ண முடியுமா, வேறு யாரும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு செயலாக இருந்தால் கடவுள். அப்போ எதை செய்தால் கடவுள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரும். அப்போ எது கடவுளுங்கிற இடத்துல இருந்து அதை அப்படியே நிறுத்திக்கிட்டா அது பதில் எழுதுறீங்களா, எதை செய்தால் கடவுள். இப்போ நாம் ஒரு சின்ன ஒரு 4-5 நம்ம நடைமுறை தமிழ் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். நடைமுறையில் இன்றைக்கி ஒரு குழந்தை இந்த பூமியில் வரதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு 5-6 சம்பவத்தை எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கோர்வையாக வந்துடும். இன்றைக்கி இந்த உலகத்துக்கு வர ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யாருங்க தெய்வம்? நம்ம தமிழ் சம்பிரதாயத்திலிருந்து அந்த பெரியோர்கள் எடுத்து வச்ச வாக்கியத்திலிருந்து எடுத்து சொல்லுவோம். பிறந்த குழந்தைக்கு யார் தெய்வம்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், இப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு அன்னையும் பிதாவும் தான் முதல் தெய்வமாக வந்து நிற்கிறாங்க. ஏன் அவங்க தெய்வம்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். அவங்கள ஏன் தெய்வம்னு சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு அந்த குழந்தைக்கு துணை நிற்கிற பொருளை அவங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைய விட்டுட்டு போனால் என்ன, அந்த குழந்தை இறந்துடும் இல்லைங்களா? அப்போ அந்த குழந்தையை ரசிக்கக்கூடிய தன்மை, அந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு முதல் தெய்வமாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாக எடுத்து வைக்கிறாங்க. இது உங்களுக்கு திருப்தி தானே? சரி, அப்போ அன்னையும் பிதா இது நம்ம தமிழ் நடைமுறையில் பேச்சு வழக்கில் இருக்கிறது தானே, அவை பிராட்டின்னு அவங்க சொன்னது தானே இது இந்த திருவாக்கு. அப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இந்த உலகத்தில் எதை தெய்வம்னா எது உனக்கு துணை நின்றுதோ அதை தெய்வம் என்று ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அறிவுக்கு பிறந்துவோம், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகுது. அங்கே போனோடனே அங்கே கல்வி கற்றுக்க ஆரம்பிக்குது. இந்த உலகத்தை ட்ராவல் பண்ணுறதுக்கு அது கல்வி கற்றுக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி முதல் தெய்வமாக அவங்க நின்னாங்களே, இப்போது இவங்களால செய்ய முடியாத வேலையை இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்க போகிறார். அவருக்கு பேர் ஆசான், குரு, டீச்சர், வாத்தியார்னு சொல்லி பேர். இப்போ அந்த குழந்தைக்கு யார் கடவுளாக நிற்கிறாங்க? அந்த ஆசான் அந்த இடத்துல அவங்களுக்கு தெய்வமாக நிற்கிறாங்க. ஏன்? அவங்க இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கான கலைகளை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு துணை நிற்கிறனால. இங்கே முதல்ல பிறந்தோடனே துணை நின்றனால இவங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுக்கடுத்தது இந்த உலகத்தை பயணம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்க ரெடியாக இருந்தனால அந்த ஆசான் வந்து தெய்வங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. சரி, இது 2வது.
இது வந்து ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயது வந்துடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் வேறு மாதிரி. இப்போ திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு கணவன் வந்துடுவார். இப்போது அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா நம்ம தமிழ் சம்பிரதாயத்தில் ஒரு திருமணமான பெண்ணுக்கு எதுங்க தெய்வம்? அப்போது அந்த இடத்துல அந்த கணவன் வந்து கண்கண்ட தெய்வம்னு வந்துடுறாங்க இல்லைங்களா. கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த இடத்துல மூணாவதாக இந்த 2 பேர் செய்ய முடியாத வேலையை மூணாவதாக அவர் வந்து நிற்கிறார். அவர் இனி வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு காலத்துக்கும் நான் துணை நிற்பேன் அப்படின்னு அவர் உறுதுணையை சொன்னனால, உறுதி கொடுத்தனால அந்த பெண்ணுக்கு காவல்காரனாக நிற்பேன், உடலுக்கும் உயிருக்கும் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கணவன் வந்து கூட பயணம் பண்ணுறதுக்கு தயாரானனால அந்த கணவனே கண்கண்ட தெய்வமாக அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. இது 3வது தெய்வம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செயலுக்கும் துணை நிற்கும் போது அந்த துணை நிற்கிற செயல் நல்லா கவனிச்சுங்க, துணை நிற்கிற செயலுக்கு தெய்வம் அப்படிங்கிறது மாறுது. ஓகேங்களா. இப்போ 3வது அந்த கணவன் மனைவி திருமணம் நடந்துறது அந்த பொண்ணுக்கு. இப்போது அந்த பொண்ணுக்கு கண்கண்ட தெய்வம் யாருன்னா கணவன். சரி, இப்போ அந்த 4வது ஒரு விஷயம் வருது இல்லையா, அந்த கணவன் வர்றாரு இல்லைங்களா. கணவனுக்கு இப்போ யார் தெய்வம்? கணவனுக்கு யார் தெய்வம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உத்தியோகம். கணவனுக்கு என்ன ரொம்ப அவசியங்க? உத்தியோகம், புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அவன் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி அவன் சம்பாரித்து வரக்கூடிய அந்த தொழில் இருக்குது இல்லைங்களா, அந்த செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டாந்து விடுறாங்க நம்ம பெரியவங்க. அப்போது ஒரு கணவன்கிற ஸ்தானம் வந்தோடனே அவனுக்கு எது தெய்வம் ஆகுதுன்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எது துணை வைக்குது? அவன் செய்கிற தொழில் தான் துணை வைக்குது. ஸோ அந்த துணைக்கருவியாக வர்றது எல்லாமே அந்தந்த காலத்தில் எதெல்லாம் துணைக்கு வருதோ அதெல்லாம் தெய்வமாக கொண்டாடப்படுது. புரிஞ்சுக்கிட்டிங்களா. அப்போது 4வது ஸ்டேஜில் போகும்போது கணவனுக்கு செய்யும் தொழிலே தெய்வங்கிறத வந்துடுது. சரி, இப்போது வாழ்க்கை பயணத்தில் இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வருது. அப்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் பெரிய அளவுக்கு நெருக்கடி வருது. அப்போ யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி கொண்டாந்து செஞ்சாங்கன்னா இப்போது எது தெய்வமாயிருதுங்க? அந்த பொருளாதார உதவி செஞ்சவங்க தெய்வமாயிடுறாங்க. ஏன்னா அன்றைக்கி இந்த உலகத்தில் வேறு யாரும் அந்த இடத்துல ஹெல்ப்புக்கு போக முடியல, அந்த பிரச்சனைக்கு உதவிக்கு போக முடியல. அப்போ அந்த உதவிக்கு வந்தவங்கள நம்ம தெய்வம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரி, இப்போது அந்த வீட்டில் அவருக்கு வந்து ஒரு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது ஒரு குறிப்பிட்ட வயசில். இங்கேயெல்லாம் பார்க்க சரியாகலை. சரி, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. இப்போது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து டாக்டர் சொல்கிறாங்க, 24 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கம்ப்ளீட் செக் பண்ணி ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஒரு எங்கள் கண்டிஷன் கொண்டு வந்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. உண்மையாலுமே அந்த டாக்டரு அந்த அவருக்கு அந்த கணவனுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அந்த நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து 24 மணி நேரம் கழித்து அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியும்? தெய்வமாட்ட தெரியும் இல்லைங்களா. அப்போது இந்த இடத்துல எல்லாம் தெய்வம் நம்ம அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசான் தெய்வம்னு சொன்னோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கணவனே கண்கண்ட தெய்வம்னும், அதுக்கப்புறம் செய்யும் தொழில் தெய்வம்னும், பொருளாதார உதவி செஞ்சவங்களும் தெய்வம். அப்போ எதெல்லாம் துணைக்கு வந்ததோ அங்கெல்லாம் தெய்வம் சொன்னோன்னே கடைசியில் இந்த உடம்புக்கு வந்த நோயை சரி பண்ணி கொடுத்தவரை தெய்வமாக போற்ற ஆரம்பிக்கிறோம். சரி, அப்போ இது வரைக்கும் இந்த உலக பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் நமக்கு இந்த மாதிரி ரூபத்தில் வந்து வெவ்வேறு ரூபத்தில் தெய்வம் நாம் சொல்லி கொண்டாடி ஒவ்வொன்றையும் நாம் கொண்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் கடைசியாக இதெல்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் கடந்து மனுஷன் கடைசியாக சந்திக்க போகிற ஒரு பிரச்சனை இருக்குது. சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு வச்சு சொல்கிறேங்க. ஒருத்தர் அதே கணவர் வந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறாரு. ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து லாரி எதுக்காப்பில் வந்துடுது அவர் அடிக்கிறதுக்கு. ஒரு மயிர் கணத்தில் ஒருத்தர் பிடிச்சி இழுத்து அவரை காப்பாற்றிடுறாங்க. இப்போது அந்த கணவன் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு அந்த தனக்காக ஒரு மயிர் இல்லைல்ல தன்னை காப்பாற்றினார் பார்த்தீங்களா, அவர் எப்படி இருக்கு பார்த்தா எதை காப்பாற்றினாருங்க? அவரோட உயிரை காப்பாற்றிருக்கிறார். ஸோ இது வந்து தற்காலிகமாக நடந்த அவருக்கே நம்ம சொல்லுவேன், தெய்வமாட்டு வந்து என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது கடைசியில் எந்த செயலுக்கு தெய்வத்தை கொண்டாந்து நிறுத்துறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் கொண்டாந்து நிறுத்தினா கூட கடைசியில் அந்த உயிர் காப்பாற்றுற செயலுக்கு தான் நாம் தெய்வம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மக்கிட்ட எது போச்சுன்னா எல்லாமே போச்சு. நம்மளோட உயிர் போச்சுன்னா எல்லாமே போச்சு. நமக்கு ஏற்படுற மிகப்பெரிய லாஸ் எதுங்க? உயிர் தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய மதிக்க முடியாத பொருள் எதுங்க? உயிர் தான். அப்போ மதிக்க முடியாத பொருள் ஹையஸ்ட் லாஸு. மிகப்பெரிய சொத்து எதுங்க இருக்கிறதுலையே? உங்களுக்கு வந்து 500 கோடி ரூபா கொடுக்குறேன், சாபாவரம் கொடுக்குறோம்னா எதை கேட்பீங்க? சாபாவரம் தானே கேட்போம்.
அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த உயிர் அப்படிங்கிற விஷயந்தான் சாவக்கூடாது. சாவுன்னு என்னங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் இடத்துல ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அப்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உயிர் தான் உலகத்திலேயே பெரிய பொருள்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். மதிக்க முடியாத பொருள். அது எங்கேருந்து போனால் லாஸ் ஆகுது? உடம்புட்டு போனால தான் லாஸ் ஆகுது. இந்த இடத்துல எல்லா மதத்துலேயும் ஒரு குழப்பம் என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, உயிர் உடம்புட்டு பிரிஞ்சுதுன்னா நாம் மறுபடியும் போய் அந்த உயிர் இறைவன்கிட்ட சேரும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த உயிர் உடம்புட்டு பிரிஞ்சிறது அல்ல. மரணம் நீங்கள் சொல்லி போராடினது எல்லாமே இந்த உயிர் உடம்புட்டு பிரியாமல் இருக்கிறது தான் நீங்கள் பேசிட்டு வந்தீங்க. அப்போது இந்த உயிர் காப்பாற்றப்பட்டால் அது வச்சிருக்கிற பெட்டகம் எதுங்க? உடம்பு. அப்போ உடம்பு வந்து காப்பாற்றப்பட்டால் இந்த உலகம் உங்களுக்கு மறுபடியும் கைவரவாகும். அப்போது அதை தான் சொல்லுவாங்க, நிலமிசை நீடு வாழ்வார். ஓகேங்களா? இந்த நிலத்தில் அந்த உயிர் இருந்ததுன்னா உடம்போடு இருப்பாங்க. உடம்பு இருந்தால் தான் வாழ்க்கை. ஓகேங்களா? இந்த உலக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் உடம்பு வேணும். அப்போ இந்த உயிரும் உடம்பு ரெண்டுமே ரசிக்கப்படணுங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இன்றைக்கி டைல்யூட் பண்ணிட்டாங்க. செத்ததுக்கப்புறம் முக்தின்னு கொண்டாந்துட்டாங்க. அப்போ இந்த அற்புதமான தேக ஆலயம் பைபிள்லேருந்து எல்லாமே சொல்லுது, இது என்னுடைய ஆலயம், சரீரம் என்னுடைய ஆலயம், அதை எடுத்து போடாதீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ சரீரம் என்னுடைய ஆலயம்னு சொல்லும்போது அதை இடித்து போடாதீர்கள்னு சொல்லும்போது சரீரம் வந்து கண்டிப்பாக அத்தியாவசியமாக இருக்குது. அப்போ தேகமும் அவசியம். அப்போது இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உயிரை லாக் பண்ணுற பெட்டகம் தான் உடம்பு. இதுக்கு பேர் சமாதின்னு சொல்கிறாங்க, ஒரு இதில் முக்தின்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் பரமபதம்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வைகுண்ட பதவின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதத்தில் எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ராகவேந்தர் இருக்கிறார் இல்லைங்களா, பிருந்தாவனம், அங்கே அவர் தேகம் இருக்குது, உள்ளுக்குள்ளே உயிரை லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உயிர் காப்பாற்றப்பட்டது, அந்த உடலில் காப்பாற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி அவங்க இறைவன் அடைஞ்சு நல்ல ஒரு பேரின்ப உறக்கத்தில் இருக்கிறாங்க. இதே வள்ளலார் சொல்கிறாரு, இச்சாவும் நான் பேரானந்த நித்திரை கொள்கிறேன். அப்போ தூங்கத்தான் போகிறேன்னு தான் சொல்கிறாங்க, ஒரு பேரானந்த நித்திரை. இதே பார்த்தீங்கன்னா தேகம் காப்பாற்றப்பட்டிருக்குது, உயிர் உள்ளே அடங்கியிருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், நபிகள் நாயகத்தோட தேகம் கெடாமல் இருக்குதுன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. 4-5 தடவை அந்த சம்பவம், அந்த தேகத்தை திருடுறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஸ்ரீரங்கத்தில் அவருடைய ஸ்ரீ ராமானுஜருடைய தேகம் பார்த்திங்கன்னா பத்திரமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது பத்திரமா இருக்குன்னு, ஒரு தேகம் அழியாமல் இருக்குன்னு என்னத்துக்கு உள்ள உயிர் அடங்கி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான நீங்கள் டெக்னிக்கலே தெரிஞ்சிடலாம். மீன்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் தண்ணி இருக்கும், 6 மாதம் தண்ணி இருக்காது. அந்த தண்ணி இல்லாத காலத்தில் அது என்ன பண்ணால் சுவாசத்தை ஒரு உள் சுழற்சி நிலையில் கொண்டு போய் வச்சு மண்ணுக்குள்ளே சேத்துக்குள்ளே போய் படுத்துக்குச்சுன்னா பின்னாடி தண்ணி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் வந்து இந்த உயிர் ரட்சிக்கப்படணும். அப்போது இந்த உயிர் ரட்சிக்கிற செயல் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தெய்வம். உலகத்திலேயே பாருங்கள், இறைவனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆபத்து பாந்தவன் அனாதை ரட்சகன். எது பெரிய ஆபத்துங்க? ஒரு உலகத்தில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தால் தானே ஆபத்துங்கிறோம். இருக்கிறது நம்ம 100% ஆக்சிடென்ட் எது நடக்குது? நம்ம தேகம் அழிக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய ஆக்சிடென்ட், மாரணம்ங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மாரணம். அப்போ தேகம் அழிக்கப்படும் போது மிகப்பெரிய அது ஆக்சிடென்ட் உலகத்திலேயே. ஓகேங்களா? ஸோ அதனால் அது ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து நம்மளை ரசிக்கக்கூடியவர், தேகம் அழியாமல். நல்லா புரிஞ்சுக்குங்க, சிவபெருமான் உயிருக்கு கடவுள். பெருமாள், ஸ்ரீ வைஷ்ணவம் பெருமாள் இருக்கேன், அவங்க இந்த உடலுக்கு கடவுள். ஓகேங்களா? இந்த உயிரும் உடலும் ஒன்றாக்குறது தான் ஹரிஹரன் சொல்கிறது. ஓகேங்களா? சங்கரநாராயணன் சொல்கிறது. இதெல்லாம் இதனுடைய விஷயங்கள் தான். அப்போது இந்த ஆபத்து பாந்தம் சொல்கிறது, வரக்கூடிய ஆபத்து நீங்கள் எதை சொல்வீங்க? எங்கே அவருக்கு ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க, எது மாட்டிக்கிச்சு? அவருடைய தேகம் மாட்டிக்கிச்சு. ஓகே, அன்றைக்கி நபிகள் வந்து முதல் நபி இருந்தார் இல்லைங்களா, ஆதாம் நபி, அவருக்கு எது தேவைப்பட்டது? தேகம் தேவைப்பட்டது. மரணம்னா எதை சொன்னாங்க? உடம்பு அழிஞ்சு உலகத்தான் மரணம்னு சொன்னாங்க. அப்போது இந்த தேக ஆபத்து பாந்தவனாக இருந்து நம்மளை ரசிக்கிற அந்த இறைவனை அனாதை ரசிங்க. எப்போ அனாதை ஆகிறீங்க? உங்களுக்கு அங்கக்குளங்கள் எல்லாம் அழிஞ்சு அந்த அண்ட சராசர பூமி அனுபவிக்க இல்லாமல் சுத்தமாக பயங்கரமாக உங்களுக்கு கதி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த உயிர் வந்து உடம்புட்டு போனதுக்கப்புறம் அதை குப்பையிலையும் மேட்லையும் இதுலையும் கிடக்கும். அந்த மாதிரி ஆகும். அப்போ இதிலிருந்து நம்ம ரசிக்கக்கூடிய எந்த தெய்வம் உன்னோட உயிரை காப்பாற்றி கொடுக்குறாங்களோ, அது மூலிமா உன்னுடைய உடலை காப்பாற்றி கொடுக்குறாங்களோ, அதுக்கு பேர் கடைசியில் இதை இலவசமாக கிஃப்டாக கொடுக்கக்கூடிய கடவுளாக, அதை பரிசு பதம், இது 4ஆம் பதம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த 4ஆம் பதத்தை பரிசு பதமாக கொடுக்கக்கூடிய கடவுள் இப்போ வந்திருக்கிறாங்க. இவ்வளவு அறிவு நமக்கு கொடுத்து, அப்போ எது கடவுள்னா செயலுடையது கடவுள். என்ன செயல் இருக்கணும்? உன்னோட உயிரை ரசிக்கும்.
உன் உயிரை ரசிக்கக்கூடிய செயல் இருக்கணும். அதனால் என்ன ஆகுது, உயிர் இருந்தால் உன் உடல் அழியாது, உடல் அழியாமல் இருந்தால் நீ மீட்கப்படுவாய். அப்போது இந்த உயிரை காப்பாற்றி உன் உடலை ரசிக்கக்கூடிய செயல் இருக்கிறவங்களுக்கு தெய்வம்னு பெயர். ஓகேங்களா? ஸோ இப்படி எங்கள் அறிவை சுடரை தூண்டுட்டு எங்களை யாராவது நிலையில் ஏற்றி வைத்து எங்களுடைய பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள், அந்த கல்கி அவதார மூர்த்தி, அந்த மெஸ்ஸையா, அந்த மகதி சாலை ஆண்டவர்கள்னு வள்ளல் பெருமான அவங்கள குறிப்பிடுறாங்க. இதே மைத்ரேய புத்தர்னு சொல்லி புத்த மதத்தில் கடைசியாக வரக்கூடிய அவதாரத்துக்கு மைத்ரேய புத்தர்னு சொல்கிறாங்க. அந்த அவங்க வந்திருக்க இந்த சம்பாலா நகரம் என்று சொல்லக்கூடிய இந்த சாலையம்பதியில் நீங்கள் எல்லோரும் இங்கே அவங்களோட ஜீவன் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்க எல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஜீவனும் ரொம்ப ஒரு உன்னதமான நிலையில் இருக்குது. அவங்களாட்ட நீங்களும் இந்த பயணத்தில் கலந்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம். இருக்க அந்த ஆதி பிதாவுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லி, அண்ணாக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லி இந்த முக்தி பேருரை தொடரும். கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ கேள்வி மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எது தெய்வம், எந்த செயலை உடையது தெய்வம். ஓகேங்களா? யார் உயிரை காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் தெய்வம். ஓகேங்களா? அப்போ உயிர் காப்பாற்றப்பட்டால் உடல் காப்பாற்றப்படணும். ஸோ அதனால் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம அறிவில் எட்டாவது நிலையை எட்ட வச்ச தெய்வத்துக்கும் நம்மளுடைய நமஸ்காரம் வணக்கங்களை சொல்லி, அண்ணாக்களுக்கும் அக்காக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, அதே சமயம் பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இதை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?